ஏம்மா என்ன முதுகு வலி அப்பா. ஏம்மா இன்னுமா அந்த குறுக்கு வரல? வண்டியை நிப்பாட்டுங்க, குறுக்கெல்லாம் தெரிக்குது. ஆமாப்பா சை சவை என்ன வலி வலிக்குது. எல்லாம் வந்த வரைக்கும் போதும். இங்க ஏதாவது ஊர் இருந்தா நிப்பாட்டு, ஊரை சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம். அப்பு மூஞ்ச ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டு இருக்காத. நான் தான் கோவப்படணும். நீ மூஞ்ச தூக்காத. எனக்கு கோவமா வருது பத்துக்கோ சொல்லிட்டேன். வாழப்பறால. சரி சொட்டுலாம் வாங்கிறதுக்கு பைசா கொண்டு வந்தியா அப்படி? அப்பு உன்னிட்டு தான். ஏ அப்பு என்ன உன்ட்ட தானே பேசிட்டு இருக்க? சொட்டு வாங்க பைசா கொண்டு வந்தியா? சும்மா இரி வள்ளி, எல்லாம் இருக்கு, பேசாம இரி. திருப்பதி மலை வாழும் அம்மம்மா முதுகு வலிக்கப்பா. டிரைவர் என்ன இன்னுமா ஊர் வரல? எவ்வளவு நேரம் வண்டி ஓட்டதுக்கு? சீக்கிரம் சீக்கிரம். பக்கத்துல வந்துட்டோம் வண்டி அண்ணா. என்ன டிரைவர் என்ன வலது பக்கம் ரசாட்டு. அதான் அதுக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே போங்க. யார் ரசாட்டா? ரசாட்டானா பெரிய கோட்டை மாதிரிலாம் இருக்கும், பரவாயில்லையா? சீக்கிரம் சீக்கிரம். நீ பாக்கறேங்கப்பா என்ன வரத்து வராரு. மகேஷ் வாய மூடுறியே அப்படி. இவரு ஏமா இந்த வரத்து வராரு? பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தது கிடையாது, கூட்டத்துல நின்று கத்தியவே. ரெசார்ட் வந்துட்டு இதுதான் நம்ம பார்த்து வச்சிருக்க ரெசார்ட். எல்லாரும் ஒவ்வொருத்தரா இறங்குங்க, முன்னாடி இருக்கவே எல்லாம் இறங்குங்க. அடேங்கப்பா எம்மா என்ன அழகா இருக்குது. ஏட்டி ஏன் மொட்டை இந்த கோட்டு சட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை எடு, போட்டுட்டு இறங்குவோம். குவாட்டு ஒண்ணு நீர் வாட்டிக்கிட்டு இறங்காட்டா, பேசாம வாரும். கடப்புல கடக்க மாட்டாரு. கொஞ்சம் பேசாம இருக்கா, இல்ல இங்கனே வச்சு பூட்டிட்டு ஓடிடுவார். எம்மாடி எம்மா எம்மா என்ன பெருசா இருக்குது. எல்லாரும் கீழே இறங்குங்க சீக்கிரம். எம்மா பெரிய கோட்டைக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காவே. மகிழ்ச்சி சூப்பரா யாரா மூஞ்சி கிச்சிட்டு இருக்க மூஞ்சி நடிப்பானா மூத்தவள பாபுஜி ஏதோ பிளாக் எடுத்துட்டு இறங்குடி. அழகா கெட்டி இருக்கானுவல, இப்படிலாம் வீட்டை கெட்டணும். உங்க மருமவா ஏன் மூஞ்ச புடிச்சிக்கிட்டு இருக்கா? சிரிக்கே சொல்லுங்க அக்கா. பிள்ளையபடி நான் எல்லாரும் எங்க ரூம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வரேன். மாப்பிளையும் பொண்டாட்டியும் அடி போட்டுட்டு கிடக்காம என்னத்த போட்டு சொல்லதுக்கு? இந்த பயலுக்கு சுவாலியே இதான். அவன் ஒரு பொம்பளைன்னு கேட்டுட்டு வந்தான் பத்தியா, அவனுக்கு தேவைதான். யாரும் பேக் எடுக்காதீங்க. இங்க நிக்கவங்க எல்லாரும் உள்ள போங்க. அங்க சாவி கொண்டுட்டு ஆள் வரும், எல்லாரும் உள்ள போங்க. ஏக்கா நம்ம போவோமா? பேக் எடுக்கிறதுக்கு சாவிக்கெல்லாம் ஆள் வருமா? வாங்க. ஏய் இவனே, எதுக்கு இவ்ளோ பெரிய ஹோட்டல் பிடிச்சிருக்க? என்ன பெரிய ஹோட்டலா இருக்கு, பைசா நிறைய ஆகும்ல. மோரைய மூஞ்சை நாத்திக்கிட்டு வந்துட்டான் பெரிய இவன். மாப்பிள்ளைன்னா தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏனே இந்த உள்ள எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி விட்டுறானே, பேக் எடுக்கிறதுக்கு ஆள் வரேன். அங்க உள்ள போக்கடி சொல்லி மேனேஜர்கிட்ட வந்து சாவி வாங்கி கொடுத்துடணும். வேற எல்லாம் ரெடியாக சொல்லுங்க. அங்க போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம டூர் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஏனே டூர் எப்ப முடியும்? இவா வந்துட்டா பைக்காரியா வள்ளி போட்டி வரல. அந்த பள்ளி ஆளுக்கு மாப்பிள்ளை கூட சண்டையை போட்டுட்டு உயிராத அத கீழே அதுக்கு மிச்சம். அவன் என்னத்துக்கு வந்தான்னு தெரியல. பொண்டாட்டி பிள்ளைல சந்தோஷமா இருக்கிறதுக்கு டூரு கூட்டு வரதில்ல. சரி சத்தம் போடாது. நான் அங்கே போய் பார்க்க சாவி வாங்கி கொடுத்துட்டு நீ இங்க இருக்க எல்லாரும் பத்தி விடு. எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்க, நேராவது அப்புறம் சுத்தி பார்க்க நேராயிரும். இறங்குங்க. ஐயா பேக்கெல்லாம் எப்படி ரூமுக்கு வந்துடுமா? ஆமாங்க, பேக்ஸ் எல்லாமே உங்க ரூமுக்கு போயிடும். மொத்தமா 10 ரூம் புக் பண்ணிருக்காங்க. 6 பேர்கிட்ட ரூம் எல்லாம் சொல்லியாச்சு. உங்க ரூம் வந்து 108 108. அங்க போங்க, பேக் எல்லாம் வெளியவே இருக்கும். என்ன இந்த ஹோட்டல் உங்களுக்குள்ளதா? எவ்வளவு அழகா கெட்டி இருக்குதியா. இங்க போனா அங்க பாதை தெரியவே மாட்டேங்குது. அழகா இருக்குவினே. எனக்கு ரூம் நம்பர் 102.
மேடம் நாங்கள் வந்து ஒரு குரூப்ஸ் மேடம். எங்களுக்கு இது மாதிரி 18 ரிசார்ட்ஸ் இருக்கு. ஏ அம்மா 18 பணக்காரன் தான். இதில் ஒன்றா விற்றா கூட கடத்தை அடைச்சிருவேனா? ஓகே மேடம், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மேடம். போய் டேக் ரெஸ்ட் மேடம். என்ன டீ இது பெரிய இடமா இருக்குது. ஏங்க சிரிங்க? இப்படிதான் சிரிக்க முடியும். இதுக்கு மேல என்ன சிரிக்கிறதுக்கு? சீக்கிரம் ஏடு, நான் ஆள் பார்க்க பாரு. ஆள் பார்க்க பாரு. கீழ ஆள் வந்துட்டு போன கிழவி. ஒரு போட்டோ தானே எடுக்கேன். ஆள் பார்த்தா என்ன? ஆள் பார்க்கும்போது போட்டோ எடுக்கிறதெல்லாம் சரிபடாது. போ, ரூம் நம்பர் எத்தனை? 105. போ ரூமுக்கு போ. ஏய் மக்கா, உனக்கு ரூம் நம்பர் எத்தனை? எனக்கு 100. எங்க போறேன்னு தெரியல, எல்லாம் ஒரே இடமா இருக்கு. முகரே பாரு முகரே, என்னத்துக்கு தான் வந்து உயிரை வாங்குதாரோ? ஒரு போட்டா கூட பிடிக்க வர மாட்டேங்காரு. என்ன மக்கா, அவனை எங்க? ரூம் எல்லாம் பார்க்கணும், அவனை கூப்பிடு. என்னது ஆச்சியை காணுமா? அங்கதானே இருந்தாவ பஸ்ல. வா பாப்போம். இவளுக்கு வேற வேலையே இல்ல, எங்கேயும் போய்கிட்டு எங்கேயாவது தொலைஞ்சிக்கிட்டு இருக்குது. வா வா, உனக்கு ரூம் நம்பர் 100, எனக்கு 105 நினைக்கேன். என்னன்னு பார்த்துட்டு போவோம், போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம். பஸ்ல இருந்து இறங்கலையே, பஸ்ஸுக்குள்ள இருக்கத வரைக்கும் நான் பார்த்தேன். கீழே நாதன ஒவ்வொருத்தரையும் இறக்கி விட்டு ரூம் அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லி விட்டேன். பஸ்ல இருந்து இறங்கலையே, என்ன செய்யுதுக்கு எங்க போனவன்னு தெரியல. நேராகவே எனக்கு பயமா இருக்குது. பத்ராளி இங்கட எங்கேயும் இல்ல. ஐயோ, இது வயசான காலத்துல எங்கனையும் போய் உளுந்து கிடந்தா என்ன செய்யுது? பஸ்ஸுக்குள்ள பார்த்தேனா? அப்பு பஸ்ஸுக்குள்ள பார்க்க போயிருக்கான். பஸ்ஸுக்குள்ள 3 நேரம் பார்த்தாச்சு, பஸ்லயும் இல்ல. அவன் கூட ஒருக்க போயிருக்கான். வேற எங்க சுத்தி முத்தி ஒரு இடமும் இல்ல. அதுக்குள்ள எப்படி எனக்கு தெரியல. என் பொண்டாட்டி, ஐயோ எடி மொட்டை, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? ஏப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, கொஞ்சம் பேசாம இருங்க. எங்க போய் தேடதுக்கு? ஏமாக்கா, இப்ப வந்திருக்க யாருக்கும் எதுவும் தெரியாண்டா. மேனேஜரை கூப்பிடு, அவியல்கிட்ட கூப்பிட்டு அடுத்து என்ன செய்ய முடியுமோ பார்க்க சொல்லு. வேற யார்கிட்டையும் எதுவும் சொல்லாண்டா. எங்கேயுமே இல்லடி. எங்கக்கா போனவ? சரி சரி பதறாதியா, மேனேஜருக்கு சொல்லியிருக்குல்ல, பாப்போம் நின்னுங்க. அப்பு மேனேஜரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க, வெளியில பரப்பிட்டு இருக்காதியா, சரியா? எல்லா தடவையும் டூர் முடிவில் தான் பிரச்சனை வரும். இது வந்து தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சுட்ட. சவன் என்ன செஞ்சு தொலைதுக்கு, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா மட்டும் இருங்க. எந்த விஷயத்தை யார்கிட்டையும் பரப்பிடாதிய. சார் என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம், ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க சார். என்னாச்சு சார்? மேனேஜர் சார், இந்த ஒரு 10 ரூம் நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சார். கூட வந்தவங்கள ஒரு ஆளை காணும். எங்கள் அம்மா தான் சார். அழாதீங்க, சுத்தி சிசிடிவி கேமரா தான் இருக்கு, எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அழாதீங்க. பஸ்லயும் இல்ல, இங்க எங்கேயுமே இல்ல. நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லையா? சவத்தப்ப வண்டியில தான் எங்கனையாவது கிடப்போன்னு பார்த்தேன். வண்டியில இல்லைன்னு அப்ப எங்க போயிருப்பாவ? தெரியலண்ணே, எங்கன்னு தெரியலையே. வண்டியில வேன்ல இருந்தாவ, இறங்கும் போது குறுக்கு வலிக்குன்னு அவைய சொன்னாவ. கீழே இறங்கும் போது நான் தான் எல்லாரையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அனுப்பி விட்டேன். இப்ப பார்த்தா ஆளை காணும். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களா? யார் எதுவுமே பண்ணாதீங்க, சிசிடிவி கேமரா இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் செக் பண்ண வருவாங்க. நீங்க வந்து யாரும் இங்க இருந்து போக வேண்டாம், ஓகேவா? வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க ரூம்ல இருந்துக்கிடுங்க, வெளியே யாரும் எங்கேயும் போவாதீங்க. எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து நாங்க சரி பண்ணி தந்துருந்தோம். யாரும் வருத்தப்படாதே, கவலைப்படாதே, போங்க. பயப்படாம போங்க, நாங்க எல்லாம் பார்த்து கொடுத்தோம். எல்லாருக்கும் ரூம் கொடுத்துருக்கு, நீங்க அரேஞ்ச் பண்ணி போங்க. எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, யாரும் வெளியே போக கூடாது, போலீஸ் வந்து பாப்பாங்க. எடி மொட்டை. தாத்தா சும்மா இரியும். எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க. அது எல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லுதாவில், எல்லாரும் போங்க. மகேஷ் வாழ அப்பா யாசிக்கிட்டே இருக்கும், நீ வா.
பயப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். உங்களை நம்பிதான் சார் இருக்கோம். ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். எப்படியாவது பார்த்து எடுத்து போலீஸ்ல சொல்லி கண்டுபிடிச்சு தந்துருங்க சார். பெரிய பிரச்சனையாக்கிறாதிய. ஒண்ணு இல்ல சார், பயப்படாதீங்க. இல்ல நாங்க பாத்துக்கிறதோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாரேன்னா என்னடி எல்லா தடவையும் டூரு டூருன்னு சொல்லும் போதெல்லாம் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கு. என்னடி இது அழகான ஊரு, என்ஜாய் பண்ணலாம்னு பார்க்கும்போது இப்படி ஆயிட்டு. மகேஷ், எனக்கு என்னவோ நம்ம அப்பு மாமா இருக்காருல்ல, அது என்னால ஒரு சந்தேகமாவே இருக்குல. இவ ஒருத்தி சம்பந்தமே இல்லாம ஏடி அது என்னடி செய்வாங்க? அந்த மாமாவே சும்மா இருக்காவ. அறிவு நெட்டல் இடிச்சிட்டு சண்டை போட்டுருக்காங்க. மூஞ்ச அப்படியே வச்சிருக்காவ. சும்மா இரு நீ. இல்லடி நெட்டவ இடிச்சிட்டு அந்த மாமா அடிக்க போனவ நான் பார்த்தேன். நெட்டவ இடிச்சிட்டு என்னையவே அடிக்கியான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. அப்பதான் நான் பார்த்தேன் இந்த மாமா அந்த மாமா மாதிரியே இல்லடி. இப்ப கூட எல்லாரும் இந்த பக்கமா போறான், அந்த மாமா மட்டும் அந்த பக்கமா போறாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குதுதானே. இது சொன்னா கேளுங்கடி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இவ ஒரு கீர்த்தி. இது இருக்க பிரச்சனையில நீ வேற வா போவோம். இதுக்கு பைத்தியரியா பாப்பா. வா ரூம்ல போய் நம்ம இருப்போம், என்ன நடக்குது பாப்போம். சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்க. அந்த மாமா அவங்க போல இல்ல. இதை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். சும்மாதான் இருக்கீங்களா அப்பச்சா மாமா? நீங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். நீங்க நடக்கிற நடையே சரியில்லை. எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. ஓ, என்னையவே நீ ஃபாலோ பண்ணுதியா? இரு இரு. எங்க போறாதா? ரூம் பக்கமா போறாதா? போவோம் போவோம். சின்ன புள்ளன்னு பார்த்தா என் பின்னாடியே துரத்தி நான் யாருன்னு கண்டுபிடிக்க பாக்கியா? 1 2 அந்த பயம் இருக்கணும். இப்போ ஊதா வரட்டுமா? என்னைய கண்டுபிடிக்கணும் நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. பைத்தியக்காரி என்ன பாரு. இது ஊதா. இந்த பைத்தி எங்கடி போன? சும்மா சுத்தி பார்க்க போனோம்ல. எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கோம் நானும் பிளவரும். இது அடுத்து நீ கழுவு போயிடாத. எதுக்கு இப்ப பல்ல பல்ல கட்டிட்டு இருக்க? எல்லாரும் ஆட்சியை காண அழுதுட்டு இருக்க. சிரிச்சிட்டு இருக்கிய பைத்தியக்காரி. சும்மா தாமல சிரிச்சு. ஆட்சி கிடைக்கல கிடைக்க மாட்டானா கோம்பா பாய கழுவிட்டு பைத்தியம். சரி வா போவோம். வா வா போவோம். இது சிரிக்காம பாட்டி. சரியா மாதிரி சிரிக்க மாட்டேன். வா போவோம். உங்க யாரையும் விட மாட்டேன். மீனாட்சி மீனாட்சி